என் பேர் ஷர்லி. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன். எங்கள் ஹஸ்பண்ட் பேர் ஷானவாஸு. அவர் விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருந்து. அவர் டெலிவரி வேலை மெடிசன்ஸு சப்ளை பண்ணுறது மெடிக்கலுங்களில். விக்டோரியா ஹாஸ்பிட்டல் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. இதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. இந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் சின்னது குள்ளேனிட்டு உக்கார இடத்துல ஹீட் ஆகிட்டுருந்துச்சி. அட்மிட் பண்ணதுக்கு என்ன சொல்கிறாங்க, இதுமாரி இன்ஃபெக்ஷன் ஆகிக்குதுன்னுட்டு சர்ஜரி பண்ணோன்னு சொன்னாங்க. சரின்னுட்டு நாங்களும் விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணதுக்கு அவங்க வந்து எல்லா பிஜி ஸ்டூடெண்ட்டு பண்ணுறது, ஸ்ரீனிவாஸ் டாக்டரு, பிரஜ்வல், பூமிகா டாக்டரு, எல்லா பிஜி ஸ்டூடெண்ட்டு ட்ரைனிங்காரங்க பண்ணுறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக ஆப்ரேஷன் தேட்டரில் பண்ணுற சர்ஜரியை படுத்திருக்கிற வார்டில் பெட்டில் வந்து சர்ஜரி பண்ணுறாங்க. எங்கள் அப்பா கையில் மொபைல் டார்ச் கொடுத்து அது மூலியமாக அதில் வந்து ஒரு லைட்டு ஃபெசிலிட்டி இருக்கிறதில்ல, எதுவுமே இல்லை. ரொம்ப கேர்லெஸ். அங்கே டாக்டர்ஸு ரொம்ப கேர்லெஸ் பண்ணுறாங்க. இந்தமாரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் யாருமே சரியாக ஒரு ஆளுங்க போனாக்கா அவங்க சரியாகவே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. விக்டோரியா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் சர்ஜரி பண்ணிவிட்டு அதுலேயே வார்டிலே ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. எங்கள் அப்பா கையில் மொபைல் டார்ச்சு கொடுத்து அதுலேயே லைட்டு அதுலேருந்து மூலியமாக ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணுறாங்க. அன்கான்ஷியன்ஸு இன்ஜெக்ஷனும் போடுறதில்ல அவருக்கு. போடாமல் அப்படியே சர்ஜரி பண்ணும்போது ஒரு நர்ஸு சப்போர்ட்டே இருக்கிறதில்ல. ஒரே ஒரு டாக்டரு நைட்டு 1 மணிக்கு வந்து செய்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது அப்படியே கட் பண்ணிடுறாங்க. எல்லாம் அதில் பண்ணின்னு இருக்கும் போதே கட் பண்ணிவிட்டு அதில் பிளேடு காணாட்டி தேடின்னு வர்றதுக்கு பாதியிலே சர்ஜரி இது விட்டுட்டு திருப்பி போகிறாங்க. அது எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட மொபைலில் இருக்குது. மொபைல் இருக்குது, எல்லாம் இருக்குது. எங்கள் அப்பா கையில் மொபைல் டார்ச் கொடுத்து அவர் ஆப்ரேஷன் பண்ண சொல்லுறது. ஒரே டாக்டர் நைட்டு ஸ்ரீனிவாஸ், இது ஃபேமிலி இது ஃபோட்டோது. இது பாதியிலே டார்ச் லைட்டு கொடுத்து எங்களை பிடிக்க சொல்கிறாங்க. விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. பிளேடு காணோன்னு தேடின்னு வராங்க, நர்ஸு காணோன்னு தேடின்னு வராங்க. ஒன்று ரொம்ப கேர்லெஸ் பண்ணுறாங்க அங்கே விக்டோரியா ஹாஸ்பிட்டலுக்கு. லைட்டு மொபைலில் டார்ச் பிடிச்சிக்கின்னு ஆப்ரேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு பிளட்டு அறுத்துடுறான். அறுத்ததுமே அதுங்க பஞ்சு எடுத்துன்னு வா, அது எடுத்துன்னு வந்து என்ன அனுப்பி வைக்கிறான். நான் போய்ட்டு எடுத்துன்னு வரணும் டாக்டர் என்ன அனுப்பி வச்சு. அந்த சமயம் പറഞ്ഞില്ല. நாங்கள் போய் கேட்குறோம். கேட்டதுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, காலையில் வந்து ரவுண்ட்ஸ் டாக்டர் வராங்க, பெரிய டாக்டர் வருவாங்க. அவங்க வந்தாக்கா நாங்கள் கீழே ஆப்ரேஷன் ரூமில் தான் சர்ஜரி பண்ணது, இந்தமாரி வார்டில் சர்ஜரி பண்ணுறது யாருக்கும் சொல்லாதீங்கன்னு எங்களுக்கு போய் சொல்லித்தராங்க. ஸ்ரீனிவாஸ் டாக்டர் போலீஸ் இல்லை, எங்ககிட்ட சொல்கிறாங்க. எல்லாம் தெரியும், எல்லா கேஸுக்கு எல்லாம் போட்டிருக்குது. இது வந்து ஃபுல்லாக TV9, ராஜ் நியூஸு, எல்லா சேனல் ஒரு 10 சேனலுக்கு போய் எல்லாம் பப்ளிஷ் ஆகிருக்குது. கர்நாடகா சேனலு, நியூஸ் பேப்பர்லெல்லாம் வந்துருக்குது. எல்லாமே நியூஸில் எல்லாம் இருக்குது, யூடியூப்பில் எல்லாமே வந்திருக்குது. இந்தமாரி விக்டோரியா ஹாஸ்பிட்டல் நெக்லிஜென்சியால் தான் ஆகிருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப கேர்லெஸ் பண்ணுறாங்கன்னு ஓப்பன் சர்ஜரி பண்ணிடுறாங்க. அது சின்னதாக ஒரு குள்ளை இருந்ததுக்கு இவங்க பாருங்கள் இந்த மாதிரி சர்ஜரி, இதோ இந்தமாரி ஓப்பன் சர்ஜரி பண்ணுறாங்க. இப்படி சின்ன குள்ளை இருந்ததுக்கு இப்படி பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. பலாத்காரம் பண்ணி எங்களை வீட்டுக்கு அனுப்பி ஸ்டிச்சு பண்ணுறதில்ல, அப்படியே வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க பலாத்காரமாக. நாங்கள் வீட்டுக்கு போக மாட்டோம் சொல்கிறோம். சொன்னால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே நாங்கள் பார்த்துக்கிறதில்ல, எங்கள் வேலை முடிஞ்சிச்சு, இங்கே ரிசார்ஜ் பண்ணி போங்கன்னுட்டு இங்கேருந்து எங்களை அனுப்பி விடுறாங்க. ரொம்ப கேர்லெஸ் பண்ணுறாங்க. இந்த பெட்டுக்கு வேறு பேஷண்ட்டு வராங்க, உங்கள் பெட்டுக்கு வேறு பேஷண்ட் வராங்க, நீங்கள் எங்கேருந்து போங்கன்னு எங்கள் அந்த ஐட்டம்கள்லாம் எங்களுக்கு பேக் பண்ண கூட டைம் கொடுக்காம எல்லாம் அவசரமாக எங்களை ஃபோர்ஸ் பண்ணி பூமிகா டாக்டர் வந்து எங்களை வெளியே போன்ட்டு அனுப்பிடுறாங்க. பலவந்தமாக போக சொல்லிடுறாங்க. அப்புறம் போன்னு சொன்ன மேலே நாங்கள் அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு 3 நாள் வந்து அங்கே ஆப்போசிட்டு விஷ்ராந்தி ஆசிரமன்ட்டு இருக்குது. அங்கே நாங்கள் ரூம் எடுத்து 3 நாள் தங்குறோம். திருப்பி அங்கே ரூம் இருக்கும் போதே நாங்கள் 5ஆம் தேதி மார்ச்சுக்கு நாங்கள் திருப்பி அங்கே போய் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு கேட்குறோம். இந்த டாக்டர் வந்து அட்மிட் பண்ண இடத்துல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண சொல்கிறாங்க. நாங்கள் அங்கே போய் பிளாஸ்டிக் சர்ஜரி கேட்குறதுக்கு அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. இன்னும் வாசி ஆகல, இன்னும் லேட் ஆகுது, இன்னும் நீங்கள் கொஞ்ச நாள் 2 வாரம் 3 வாரம் விட்டு வான்ட்டு அவங்க அனுப்புகிறாங்க. திருப்பி அங்கே போய் கேட்டிருந்தாக்க அவங்க வந்து அட்மிட்டை பண்ண மாட்டேன், இங்கேயும் சேர்க்க மாட்டேன் அங்கேயும் சேர்க்க மாட்டேன், 2 சைடும் வழி இல்லை, இங்கே அட்மிட் இல்லை அந்த சைடும் அட்மிட் பண்ண மாட்டேன் பிளாஸ்டிக் சர்ஜரிக்காரன். அதனால என்ன பண்ணுறது, டிஸ்சார்ஜே அவங்க இப்போ பலாத்காரமாக பண்ணுறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு 3 நாள் ரோட்டில் இருக்கிறோம், 3 நாள் ஆசிரமத்தில் இருக்கிறோம். அப்புறம் கொனைக்கு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் வீட்டில் வந்து 7 நாள் தான் இருந்தது. அந்த 7 நாளில் கூட நான் அதில் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு போய் பார்க்குறோம். அப்போ கூட அவங்க சேர்க்கவே மாட்டேன். குழந்தை வச்சுன்னு காலில் கூட வீந்து நான் கெஞ்சி பார்க்குறேன். இதுமாரி எதனா வீட்டுக்கு போய் எதனா எச்சு கம்மி ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, இதுமாரி குட்டி பசங்க இருக்குது, எங்களுக்கு ஒரு வழி வேணும். இங்கே நாங்கள் அட்மிட் இருந்து நாங்கள் பண்ணிக்கின்னு ஒரே வாட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணின்னு போகிறோம் நாங்கள் கேட்குறோம். கேட்டால் கூட அவங்க அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டே பண்ணுறதில்ல 2 சைடும்.
அதனால நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கே வந்து அப்புறம் பிளட்டு போய் நைட்டு 15ஆம் தேதி மார்ச் அப்புறம் சாப்பிட்டுனே இருக்கும்போது இருமும்போது அந்த ஓப்பன் சர்ஜரியில் ஃபுல்லு பிளட்டு போயிட்டு தண்ணி மாதிரி போகுது. குழா திருப்பினா எவ்வளோ ஃபோர்ஸில் ஃபுல்லு ஓப்பனுக்கு பிளட்டு போகுது. நான் அப்பா பக்கத்து வீட்டில் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து எல்லாம் இது பண்ணுறாங்க, பெட்ஷீட்டு எல்லாம் வச்சு அமுத்தி இது பண்ணி அப்போ கூட பிளட்டு ஸ்டாப் ஆகல. ஃபுல்லு போர்ஸுக்கு அப்போவே ஸ்பாட்லேயே உயிர் போயிடுச்சு. அது அப்படியே உயிர் போனோன்னா நாங்கள் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி விக்டோரியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறோம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு. அங்கே போஸ்ட்மார்ட்டம் பார்த்தா அங்கே பண்ண மாட்டாங்க. எதுக்கு கேட்டால் அங்கே தான் அட்மிட்டாக இருக்கிறாங்க. என்ன கம்ப்ளைண்ட்டுனாக்கா இப்போ நாளைக்கு போஸ்ட்மார்ட்டம் டேட் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பெங்களூர்லேருந்து இங்கே வந்து போஸ்ட்மார்ட்டம்க்கு பாடி எடுக்க போகிறாங்க. அவர் வந்து பிளட்டு போய் இறந்துந்து அக்கம் பக்கம் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் ஹாஸ்பிட்டல் மேலே போய் கேட்டதுக்கு நாங்கள் கேஸ் போட்டுருக்குறோம். விக்டோரியா ஹாஸ்பிட்டல் மேலே நாங்கள் கேஸ் போட்டு இருக்குது. இதுமாரி உங்களால் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குறோம். எங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் மேலே அவர் மேலே தான் இதுமாரி அவங்க ஓப்பன் சர்ஜரி பண்ணி வீட்டுக்கு அனுப்புனால தான் இதுமாரி ரத்தம் போய் இறந்துந்து. அதனால அவங்க மூலியமா எங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு 4 பசங்களுக்கு ஏதாவது போலீஸ் மூலியமா தான் வந்துச்சு. போலீஸ் வந்து எல்லா ஸ்டேஷன்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கேயே 2 மாதம் ஆயிடுச்சு. அங்கே பெங்களூர் தாசில்தார் கிட்ட அவங்க போய் கேட்குது இங்கே கேரளாவில் வந்து அப்ரூவல் பண்ணுறதுக்கு. அங்கே போயிட்டு ஆயிடுச்சு. அவங்க போய் ஆகல, அவங்க இன்னும் லேட் ஆகுதுன்னு 2 மாதம் ஆயிடுச்சு அங்கேயே. அதனால நானும் பசங்க எல்லாரும் போய் கேட்ட மேலே எங்களை பார்த்துட்டு அப்புறம் அவங்க அப்ரூவல் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் தான் கேரளாவுக்கு வந்து அப்ரூவல் ஆச்சு. பெங்களூர் ரெவென்யூ ஆஃபீஸ்க்கு நாங்கள் 2 பேரும் போயிட்டு அங்கே கேட்ட பிறகு பர்மிஷன் கொடுத்தாச்சு. இப்போ என்னன்னாக்கா அவரு பிளட்டு போய் இறந்ததுக்கு அக்கம் பக்கம் இருக்க வீடியோ எல்லா எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட நாங்கள் கேட்டதுக்கு ஹார்ட் அட்டாக்ல செத்துருக்கலாம்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் தான் அவங்களுக்கு தெரிய போகுது என்னான்ட்டு. அதுக்கோசரம் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அவர் போஸ்ட்மார்ட்டமே பண்ணலாம். இதுதான் போஸ்ட்மார்ட்டமே ஃபஸ்ட்டு. அவர் இறந்துட்டு 15ஆம் தேதி இறந்துறாங்க. அன்றைக்கி நைட்டு கேரளாவுக்கு வந்து 16 மார்னிங்கு மண்ணு பண்ணிடுறோம்.